ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக இந்த அலௌகிக வாழ்க்கையினுடைய விசேஷமான ஆதிரத்தினங்கள் சொன்ன பாக்கிய விதாதாவிலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு விசேஷ மகான் ஆத்மாவை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய விசேஷமான ஆத்மா தாதி மனோகர் இந்திரா அவர்கள். நேற்று கூட தாதி கங்கே சொன்னாங்க இல்லையா? மாறு வேடத்தில் தாதி மனோகர் அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு வந்து என்னை பாபாவுடைய ஞானத்தை சொல்லி கூப்பிட்டு கொண்டு போனார். அதனால தான் பிரம்ம பாபா அவருக்கு பகுரூபி என்ற பெயர் வச்சிருக்காராம். அடுத்து அந்த விசேஷங்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அவருடைய விசேஷம் பார்க்கலாம். தாதி மனோகர் இந்திரா அவர்கள் தன்னுடைய 12 வயதில், அதாவது 1936ஆம் ஆண்டு இந்த ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தினுடைய இயக்கத்தின் உறுப்பினராக இணைந்தார். 14 வருடங்கள் இந்த ஆன்மீக இயக்கத்திலிருந்து கொண்டு, அதாவது யோகபட்டி ஆன்மீக ஞானம் பயின்றார். 1 வருஷம் கிடையாது, 2 வருஷம் கிடையாது, 14 வருடம். தாதி மனோகர் 1950ஆம் ஆண்டு மவுண்ட் அபுவுக்கு வந்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு டில்லி சேவைக்கு சென்று முதல் சென்டரை டில்லியில் ஆரம்பித்தார். முதலாவதாக பஞ்சாப் மற்றும் ஹரியானாவிலும், அதற்கு பிறகு பல வருடங்கள் இந்தியாவினுடைய பல இடங்களிலும் சேவை செய்தார். 1970 தலைமையிடமாகிய மவுண்ட் அபில் நிரந்தரமாக தங்கிவிட்டார். 1970 நம்மலாம் அப்ப பிறந்தோமா என்னன்னு தெரியல. 18 நவம்பர் 2008ஆம் ஆண்டு தன்னுடைய பூதவடலை நீத்து பாபாவுடைய மடிக்கு சென்றார்கள். பார்ப்போம் அவருடைய விசேஷத்தை பற்றி. இப்படி சொல்கின்றார். 1950 எக்கிய குழந்தைகள் அனைவரும் கராச்சியிலிருந்து மவுண்ட் அபிற்கு வந்தோம். பாகிஸ்தான் இருந்திருது இல்லையா, அங்கிருந்து. நாங்கள் இங்கு வந்தபொழுது எங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எங்களிடம் வாருங்கள் என எங்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள். ஆனால் எங்களுக்கு பாபா விட்டு எங்கு செல்ல விருப்பமில்லை. பிறகு மெதுமெதுவாக யக்னத்தில் ஏழ்மை பாகம் வந்துவிட்டது. பெக்ரிபாட் 14 வருடங்கள் குழந்தைகளாக எங்களுக்கு பாபா தன்னுடைய அனைத்தும் செலவு செய்து விட்டார். இது சிவபாபாவுடைய யக்னம். இதனை சிவபாபா தானாகவே பாலன் செய்வார் என்ற பெருமிதம் பிரம்ம பாபாவுக்கு இருந்தது. மறுபக்க சிந்திகள், அந்த மக்கள் அனைவரும் தங்களுக்குள் கூடி இவர்களுக்கு எதுவும் தராவிடின் அனைவரும் பட்டினியாக இருப்பார்கள். ஒரு நாள் இவர்கள் அனைவருமே என்ன செய்வார்கள்? நம்மிடம் திரும்பி வந்து விடுவார்கள் என தீர்மானம் அவர்களுக்குள் நிபந்தனை போட்டு விட்டார்கள். ஆனால் இந்த யக்ஞத்தினை சுயம் கடவுள் சிவன் படைத்துள்ளார் என அவர்களுக்கு தெரியாது. அதனால் பிரம்மா பாபா, குழந்தைகளே சிறிது நாட்கள் பொறுத்து கொள்ளுங்கள். சிவபாபா குழந்தைகளை சோதித்துக் கொண்டிருக்கின்றார். சிவபாபாவுடைய யக்னம் அல்லவா இது? மம்மா பாபா சகிதமாக குழந்தைகள் சிறிது நாட்கள் சகித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார் அடிக்கடி பிரம்மா பாபா. ஆனால் அந்த சமயத்தில் தான் சிவபாபா செய்த அநேக அதிசயங்கள் பார்க்க கிடைத்தது. அது என்ன அதிசயம்? பாபா சேவைக்காக முரளி சொல்கிறார். எங்களுக்குள் ஊக்கத்தை நிரப்பி, நீங்கள் ஞான கங்கைகள், நீங்கள் சென்று சேவை செய்ய வேண்டும் அப்படி எங்களுக்கு தூண்டுதலை கொடுப்பார். கங்கையே ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. ஒரு நாள் பாபா அந்த மாதிரி முரளி சொன்னார். அதை கேட்டு எனக்குள்ள ஊக்கம் வந்தது. பாபா கூறுகிறார் என்றால் நான் கண்டிப்பாக சேவைக்கு செல்வேன் என நான் யோசித்தேன். யார் சொல்கின்றார்? தாதி மனோகர் இந்திரா. நான் ஒரு குழுவை தயார் செய்து பாபாவோட அனுமதி பெற்று டில்லிக்கு கிளம்பி விட்டேன். நான் ரயிலிலே ஞானம் கொடுக்க ஆரம்பித்து விட்டேன். ரயிலிலே எனக்கு அழைப்புகள் கிடைத்த ஆரம்பித்தது. என்னுடைய நிச்சயம் மேலும் திடமாகி விட்டது. டில்லி போய் சேர்ந்தவுடன் சிவபாபா மேலும் அதிசயம் காண்பித்தார் என நினைத்தேன்.
ரயிலில் ஒரு அம்மா எங்களிடம் வந்து 2 மாதம் இருங்கள் என சொன்னார். அடுத்தவர் ஜெய்ப்பூரில் எங்கள் வீடு காலியாகத்தான் இருக்கிறது. எங்களிடம் வந்துருங்கள் அப்படி என்றார். இப்படியாக வழிநெடுகிலும் எங்களுக்கு அழைப்புகள் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் டில்லியில் எங்கள் உறவினர்கள் அழைத்திருந்ததால், நாங்க டில்லி போய் சேர்ந்தோம். டில்லியில் என்னுடைய 4 சகோதரர்கள் இருந்தார்கள். நான் உங்களுக்கு சேவை செய்ய வந்துள்ளேன் என நான் அவர்களிடம் சொன்னேன். இப்படியாக ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு சகோதரர் வீட்டில் என்று 4 சகோதரர்கள் வீட்டிலிருந்து அவர்களுக்கு நன்கு சேவை செய்து, மற்றவர்களுக்கு சேவை செய்தேன். அதற்கு பிறகு நானும் கங்கே சகோதரியும் டில்லியினுடைய சாந்தினி சவுக்கில் உள்ள ஒரு ராமர் கோவிலில் போய் தங்கினோம். டில்லியில் இருக்கக்கூடிய சாந்தினி சவுக்கில் அந்த ராமர் கோவிலில் போய் தங்கினோம். அவர்கள் எங்களுக்கென்று ஒரு அறை கொடுத்து விட்டார்கள். நாங்கள் எங்கள் கையாலேயே சமைத்து சாப்பிட்டோம். அப்போ அந்த கோவிலுடைய அறங்காவலர், அதாவது ட்ரஸ்டியாக இருக்கக்கூடிய அவர்கள் எங்களை கோவிலில் சமைக்கும் சாதத்தை வாங்கிக் கொள்ள சொன்னார்கள். அப்ப நாங்கள் யார் யார் கையினால் சமைத்த உணவை நாங்கள் சாப்பிடுவதில்லை என கூறிவிட்டோம். இந்த விதமாக நாங்கள் கோவிலுடைய சாதத்தையும் சாப்பிடவே இல்லை. அங்கு ஒரு அறங்காவலர் மிகவும் பிரபாவனமா இருந்தார். அதாவது ஞான தாக்கத்தில் ஆட்கொள்ளப்பட்டிருந்தார் அறங்காவலர். பாவனையோடு நான் உங்களுக்கு தானியம், பருப்பு, அரிசி கொடுக்கின்றேன் என்று அனைத்து தானிய வகைகளும் அனுப்பிவிட்டார். கோவிலில் ஓரளவு தாய்மார்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். நாங்கள் அவர்களுக்கு சேவை செய்தோம். அதன் பலன் சொரூபமாக 1 மாதத்தில் ஓரளவு தாய்மார்கள் ஞானம் கேட்க வந்தார்கள். யோகத்தில் நன்கு உயர்ந்தார்கள் என்றால் அனைவரும், அதாவது டிரான்ஸில் ஒரு வகை தியான காட்சியிலே சென்று விடுவார்கள். மெதுமெதுவாக இந்த விஷயம் அந்த அறங்காவலருக்கு மேல் இருக்கும் வேறொரு அறங்காவலருக்கு தெரிய வந்தது. அவர் எங்களை கூப்பிட்டு அனைத்து தாய்மார்களும், நாங்கள் கிருஷ்ணரை பார்த்தோம், சொர்க்கத்தை பார்த்தோம், விஷ்ணுவை பார்த்தோம் என கூறும் அளவிற்கு நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்கின்றீர்கள் என கேட்டார் மற்றொரு அறங்காவலர். நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என எங்களுக்கு கூறுங்கள் அப்படி என்று அவர் கேட்டார். அந்த அறங்காவலர் நன்கு படித்தவராகவும் செயல் திறனுடையவராகவும் இருந்தார். நாங்கள் வெறும் ஞானம் மற்றும் யோகம் தான் கற்றுக் கொடுக்கின்றோம், வேறு ஒன்றும் செய்யவில்லை என எவ்வளவோ புரிய வைத்தேன். ஆனால் எதையும் நம்ப அவர் தயாராக இல்லை. பிறகு நான் கல்ப விருட்ச அந்த மரத்தினுடைய படத்தை எடுத்து அவருக்கு காண்பிக்க, புரிய வைக்க ஆரம்பித்தேன். ஆனால் அவருடைய பார்வை படத்தின் கீழ்ப்பக்கத்தில் விழுந்தது. என்ன? அந்த படத்தில் சின்னஞ்சிறிய எழுத்துக்களில் ராமாயணம் ஒரு நாவல். ராமாயணம் ஒரு புனைவு மற்றும் கற்பனை கதை. அவர் அதை படித்தது அவருடைய மனதில் தீப்பிடித்தது. அவர் கோபத்தில், நீங்கள் இருப்பது ராமர் கோவிலில், உங்களுக்கு சாப்பிடவும் ராமர் கோவிலிருந்து கிடைக்கிறது. நீங்கள் இருக்கும் அறையும் ராமர் கோவிலுடையது. ஆனால் உங்கள் படத்தில் ராமாயணம் ஒரு நாவல் என எழுதப்பட்டிருக்கு என்று சொன்னார். அவரோ, ஒன்று இந்த வார்த்தைகளை நீக்கிவிடுங்கள், இல்லையோ இந்த படத்தை நீக்கிவிடுங்கள், அப்படியும் இல்லை இங்கிருந்து போய்விடுங்கள் அப்படின்னு சொன்னார் அந்த அறங்காவலர். மிகவும் கஷ்டப்பட்டு சேவைக்காக இந்த இடம் கிடைத்துள்ளது. இப்படி திடீரென்று இங்கிருந்து எங்கு போவது என யோசித்தேன் அப்படி என்று தாதி மனோகரேந்திரா சொல்கின்றார் தன்னுடைய அனுபவத்தை இந்த பாக்கிய விதாத்தம் மூலமாக. அவர் கோபத்தால் சிவந்து கொண்டே இருந்தார். அப்ப நான் என்ன செய்தேன் தெரியுமா? நான் அந்த வார்த்தைகளை நீக்கிவிட்டேன். பிறகு முழு செய்தியும் பாபாவிற்கு எழுதினேன். அப்போ பிரம்ம பாபா இப்படி சொன்னார் எங்களை. நீங்கள் இருவரும், அதாவது தாதி மனோகரேந்திராவும் தாதி கங்கை அவர்களும் நீங்கள் செம்மறியாடு அப்படின்னு சொல்லிவிட்டார். ஏனென்றால் நீங்கள் உங்கள் கையினால் கடவுளுடைய மகா வாக்கியங்களுடைய ஜொலிப்பை நீக்கிவிட்டீர்கள் என பாபா பதில் எழுதினார். நான் பாபாவிற்கு பல காரணங்களை சொன்னேன். ஆனால் பாபா காரணங்களை கேட்கவில்லை. மேலே கூறிய அந்த டைட்டிலை கொடுத்து விட்டார். நாங்கள் எப்பொழுதெல்லாம் மதுபன் வருமோ அப்பொழுதெல்லாம் பாபா மிகுந்த அன்புடன் சிரித்தவாறே, மம்மா பாருங்கள், இந்த 2 செம்மறியாடுகள் வந்துவிட்டன என்பார். நாங்களும் அன்போடு ஏற்றுக்கொள்வோம். உள்ளுக்குள் பாபாவுடைய ஆன்மீக அன்பு அதிகமாக கிடைக்கும்.
பிறகோ அந்த கோவிலுடைய நேரமும் முடிவடைந்து விட்டது. அடிக்கடி தன்னுடைய மதுபன விசேஷங்களை பாபாவோடு எப்படி எங்களை 2 பேரும் செம்மறி ஆடுகள் எப்படி என்று கூப்பிடுவார் என்று அதை அழகாக அன்போடு சொல்கின்றார். அதற்கு பிறகு ஒரு நாள் ஒரு சகோதரர் வந்தார். எங்களை யமுனை நதியினுடைய கரைக்கு கூட்டி சென்றார். யமுனையினுடைய கரையில் பூஜைக்கென்று ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அங்கே ஒரு பெரிய ஹால். அதில் கதவுகளே இல்லை. இடையில் 2 சுவர்கள் மட்டுமே இருந்தன. அதில் அனைவரும் பூஜை செய்ய வருவார்கள். இங்கு இருங்கள் என அவர் கூறினார். அப்போ அது மாலை வேளையாக இருந்தது. இந்த யமுனை நதிக்கோரம் கதவுகளே இல்லாத இந்த கட்டிடத்தில் எப்படி இருப்போம் அப்படின்னு நான் கேட்டேன். நீங்கள் தேவிகள் ஆவீர்கள். உங்களை தரிசிக்க பக்தர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் என்றார் அவர். உங்களை யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள். அது திடமான நிச்சயமாக புத்தியில் அமர்ந்து விட்டது. நாங்கள் பாபாவுடைய நினைவில் அமர்ந்து விட்டோம். பாபா நம்முடைய பாதுகாவலர் தான் இருக்கிறார். என்ன ஆனாலும் பார்த்துக் கொள்ளலாம் என நினைத்தோம். அப்போ இரவாகி விட்டது. ஒரு சகோதரி தூங்க போய்விடுவார். மற்றொரு சகோதரி விழித்திருப்பார். ஆனால் ஒரு பயில்வான் சகோதரர் இருந்தார். அவர் இரவு முழுவதும் எங்களுக்கு பாதுகாப்பாக சுற்றி வருவார். உங்களுடைய கரைக்கு, அதாவது ஆற்று முகப்பிற்கு தேவிகள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை பாதுகாப்பது தான் உங்கள் வேலை என்ற சப்தம் அவருக்கு கேட்டிருந்தது. அது மட்டுமின்றி இவர் உண்மையில் தேவிகள் என்றால் உன்னுடைய குஸ்தி சண்டையில் உனக்கே வெற்றி கிடைக்கும் எனவும் அவருக்கு சிக்னல் கிடைத்திருந்தது. இப்படியாக தினம் தினம் அவர் எங்களுக்கு பாதுகாப்பு வலம் வருவார். இப்படியாக 15 நாட்களுக்கு நடந்த அந்த பைல்வான் குஸ்தியில் அவர் வெற்றி பெற்றார். அதனால் இவர்கள் உண்மையில் தேவிகள் தான் என அவருக்குள் பாவனை வந்துவிட்டது. இப்படியாக தாதி மனோகரிந்தார் இப்படி தன்னுடைய அனுபவத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் அவருடன் 20 குண்டதடியாக பைல்வான்கள் லங்கோடுடனே எங்கள் பக்கம் வந்து கொண்டிருந்தார்கள். கங்கை சகோதரி இவர்கள் அனைவரும் இங்கு எங்கு வருகின்றார்கள் என நான் கங்கை சகோதரியை கேட்டேன். அவர்கள் அனைவரும் வந்து எங்கள் முன் சாஷ்டாங்கமாக படுத்து வணங்கினார்கள். சாஷ்டாங்கமாக. பிறகு மிகுந்த பாவனையோடு ஒருவர் மேல் ஒருவர் இடித்துக் கொண்டு எங்கள் முன் கைகூப்பி அமர்ந்து விட்டார்கள். அவர்கள் பால், அரிசி, தேங்காய் மற்றும் 20 ரூபாய் தட்சிணை எங்கள் முன் வைத்து ஸ்வீகாரம் செய்யும்படி வேண்டிக் கொள்ள ஆரம்பித்தார்கள். அதிலிருந்து ஒரு பயில்வான் முழு விஷயத்தையும், அதாவது அவருக்கு காதில் கேட்ட சப்தம். அதனால் குஸ்தியில் அவருக்கு வெற்றி கிடைத்ததால் அனைவரும் மகிழ்ச்சியோடு இங்கு இதை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்றார். நான் அவருக்கு பாபாவின் நினைவோடு அன்பாக திருஷ்டி கொடுத்து, இவை அனைத்து நீங்களே கொண்டு சென்று பாயாசம் செய்து சாப்பிடுங்கள் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது. இதை உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் தான் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொன்னார்கள் அந்த பயில்வான் வீரர்கள். அவர்களே நெருப்பிட்டார்கள். அடுப்பு கரியும் கொண்டு வந்திருந்தார்கள். பிறகு நாங்கள் பாயாசம் செய்தோம். பாபாவிற்கு போக் வைத்தோம். அவர்களுக்கும் ஞானமும் சொன்னோம். அனைவருக்கும் பாயாசம் கொடுத்தோம். நாங்களும் சாப்பிட்டோம். எவ்வளவு அழகாக முடிந்தது பாருங்கள். பிறகு அவர்கள் அந்த ஆற்று முகத்திற்கு வருவோர்களுக்கு அபு மவுண்டோவிலிருந்து 2 தேவிகள் வந்துள்ளார்கள். அதாவது கடும் தவம் செய்கின்றார்கள். அதன் கூடவே கடவுளுடைய ஞானமும் சொல்கின்றார்கள் என செய்தி அளிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள். இவ்வாறு சிறிது சிறிதாக மக்கள் வருவது ஆரம்பமானது. நாங்கள் ஞானம் கொடுக்க ஆரம்பித்தோம். பாபாவுடைய ஞானத்தால் 2 சேட்டுகள் நன்கு பிரபலமானவர்கள். அவர்கள் அனைத்து விதத்திலும் யக்னத்தின் சேவை செய்து கொண்டே இருந்தார்கள். நமக்கு எந்த விதமான யக்னத்திற்காக என்ன வந்தது என்றால், நாங்கள் அவர்களுக்கு பிரேரணை கொடுத்துவோம். அவர்கள் அவ்வப்பொழுது பாசி பருப்பினுடைய மூட்டை, அவ்வப்பொழுது அரிசி மூட்டை அனுப்பி விடுவார்கள். இப்படியாக யக்னத்தினுடைய சேவை ஆரம்பமானது டெல்லியில. அப்போ அந்த யமுனை நதிக்கரையோரம் நாங்கள் இருக்கும் இடத்திற்கு ஞானம் கேட்க ஒரு அம்மா வந்தார்கள். இது போன்ற தேவிகள் இந்த கரையோர் இருந்து பரமாத்மாவுடைய ஞானத்தை தருகின்றார்களா என அவர்கள் பார்த்தார்கள். என்ன இவர்களுக்கென்று இருக்க இடம் கூட இல்லையா என யோசித்தார்கள். அவர்கள் எங்களிடம் நீங்கள் நகரத்தில் இருந்து சேவை செய்ய வேண்டும் அப்படி என்றார்கள்.
அவருடைய குதிரை வண்டியில் எங்களை நகரத்தில் உள்ள அவருடைய வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள். அந்த அம்மாவுடைய மகளுடைய பங்களா இன்னும் கூட டில்லி பாண்டா பவனில் அதில் அருகில் இருக்கிறது. அவர்கள் அந்த வீட்டில் நாங்கள் தங்க ஒரு அறையும், கூடவே வீட்டினுடைய ஆளையும் உபயோகித்துக் கொள்ளவும் தந்தார்கள். பிறகு நாங்கள் தினமும் ஞானம், யோகம் சொல்லிக் கொடுத்து, அவர்களுக்கு ஆன்மீக பாலனை கொடுத்தோம். அதாவது ஆன்மீகத்தில் வளர்த்தோம். அவர்கள் எங்களுக்கு அரிசி, பருப்பு கொடுத்து எங்களுடைய ஸ்தூல பாலனை செய்தார். இப்படியாக சிறிது சிறிதாக அந்த வீட்டிற்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் வர ஆரம்பித்தார்கள். ஆச்சரியத்தினுடைய விஷயம் என்னவென்றால், அங்கு வரக்கூடிய தாய்மார்களுக்கு நாங்கள் ஓம் சாந்தி என்று சொல்லி யோகம் செய்வித்தவுடன், அதிக தாய்மார்கள் காட்சியில் சென்றார்கள். தியான காட்சியில. இவ்வாறாக தினமும் நடந்தது இந்த விஷயம். இந்த விஷயம் அவர்களுடைய கணவன்மார்களுக்கு தெரிய வந்தது. ஏனென்றால் அந்த தாய்மார்கள் வீட்டிற்கு சென்ற பிறகு முழு நாளும் தன்னுடைய பெருமிதத்தில், அதாவது கிருஷ்ணா, கிருஷ்ணா என்றவாறே இருந்தார்கள். நம் மனைவிகளை பைத்தியம் ஆக்கும் இவர்கள் யார் என அந்த கணவன்மார்கள் கேட்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் அனைவரும் சேர்ந்து அப்பொழுது பாரதத்தினுடைய பிரதம மந்திரியாக இருந்த திரு பண்டித நேரு அவர்களிடம் புகார் அளித்தார்கள். திரு பண்டித நேரு அவர்கள் இதை பற்றி விசாரிக்க தன் மகள் திரு இந்திரா காந்தியிடம் இந்த காரியத்தினுடைய பொறுப்பை ஒப்படைத்தார்கள். திரு இந்திரா காந்தி அவர்கள் சோதனைக்காக 4 தாய்மார்களை எங்களிடம் அனுப்பினார்கள். அந்த தாய்மார்கள் எப்பொழுது எங்கள் சத்சங்கம் ஆரம்பிக்குமோ, அப்பொழுது வந்து சத்சங்கத்தினுடைய நடுவில் அமர்ந்து கொள்வார்கள். அவ்வப்பொழுது தனித்தனியாக அமர்ந்தும் நடக்கும் அனைத்தையும் கவனிப்பார்கள். அப்படி அவர்கள் பார்த்தபொழுது இந்த சகோதரிகளை எதுவும் செய்வதில்லையே, வெறுமனே யோகத்தில் கண்களை திறந்தவாறு அமர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் தாய்மார்கள் காற்றில் சென்று விடுகின்றார்கள். இது மாய மந்திரம் இல்லை, இது வசீகரம் இல்லை. அதாவது ஹிப்னாட்டிசம் சொல்லுவாங்க. வசீகரம்னா ஹிப்னாட்டிசம். யாரை கூப்பிட்டு கண்ணோடு கண் நேருக்கு நேர் பார்ப்பதும் இல்லை. அவர்கள் உடனடியாக என்ன செஞ்சாங்க? எங்கள பற்றி நல்ல விதமாக ரிப்போர்ட் அறிக்கை அனுப்பினார்கள். இந்திரா காந்தியிடம் அவர்கள். ஆனால் அதில் ஒருவர் மட்டும் கண்கள் திறந்து யோகம் செய்கின்றார்கள். இது எப்படிப்பட்ட யோகமோ என்னவோ? யோகம் என்றால் கண் மூடி செய்வதுதான் யோகமாகும். இவர்கள் மந்திரவாதிகள் இப்படி செய்கின்றார்கள் என தவறான அறிக்கை அனுப்பினார்கள். இந்த இடத்திலிருந்து தான் பிரச்சனைகள் ஆரம்பமாயது. என்ன பிரச்சனை? ஏனென்றால் புது விஷயமாக இருந்தது. ஆனால் தாய்மார்கள் தினமும் வந்தார்கள். தினமும் காட்சியில் சென்றார்கள். காட்சினா டிரான்ஸ்ல மேல போகுது. ஆனால் அவர்களுடைய கணவன்மார்களுக்கும் இவர்கள் தினமும் செல்கின்றார்கள் என தெரிந்தே தான் இருந்தது. விஷயமும் உண்மையாதான், தவறும் இல்லை. இவ்வாறாக அந்த சமயத்தினுடைய ராஷ்டிரபதி திரு பாபு ராஜேந்திர பிரசாத் அவர்களிடம் ரிப்போர்ட் சென்றது. நாங்கள் அவரை சந்தித்த பொழுது அவர் எங்களிடம், நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள்? நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்கின்றீர்கள்? உங்கள் யோகம் எப்படிப்பட்டது என கேட்டார். திரு பாபு ராஜேந்திர பிரசாத். நான் அவருடைய கேள்விகளுக்கு பதில் அளித்த பொழுது, அவர் நீங்கள் கூறுவது அனைத்து உண்மையே அப்படி என்றார். நீங்கள் நல்ல காரியம் தான் செய்கின்றீர்கள். ஆனால் உங்களை பற்றி என்னிடம் ரிப்போர்ட் வந்துள்ளது அப்படி என்று அவர் சொன்னார். நாங்கள் எதுவும் செய்வதில்லை. இவை அனைத்தும் கடவுளுடைய காரியம் தான் அப்படி என்று தாதி மனோகரேந்திரா அவரிடம் சொன்னார். அதன் பிறகு சேவையை அதிகரிக்கும் எண்ணம் என் மனதில் வந்தது. நான் யோகத்தில் அமர்ந்து ஒரு தனியான அறை தருமளவு யாராவது ஒரு பாபாவோட குழந்தை வர வேண்டும் அப்படின்னு சங்கல்பம் செய்தேன். சிறிது நாட்களில் ஒரு சகோதரர் பாபா குழந்தை ஆனார். எங்களுக்கும் அறை தந்தார் அவர் தங்குவதற்கு. அதில் நாங்கள் சத்சங்கம் செய்தோம். பிறகு புத்தகங்கள் எழுதுமளக்கூடிய ஒரு பாபாவுடைய குழந்தை வர வேண்டும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்தது. இப்படி என்னவெல்லாம் அதாவது சங்கல்பம் செய்தவனோ அவை எல்லாம் நடந்து கொண்டே இருந்தது. பிறகு ஒரு எண்ணம் வந்தது. இன்னும் ஒரு பெரிய வீடு வேண்டும் அப்படி என்று. ஒரு பெரிய ஹாலும் கிடைத்தது. அந்த வீட்டில் நானு மற்றும் தீதி மன்மோகினி மற்றும் இன்னொரு சகோதரி இருந்தோம். தீதி சென்றில் இருந்தார்கள். நான் தனியாக சேவை செய்ய சென்று விடுவேன். மற்ற சகோதரியும் தனியாக சேவை செய்ய சென்று விடுவார்கள். பாருங்க அந்த காலத்துல
எப்படி சேவை செய்தாள் பாருங்கள். அந்த சகோதரி ஏதேனும் கோவிலுக்கு சென்றால், நான் ஏதாவது குருத்துவார், அதாவது ஒரு வகையான கோவில், அதாவது சீக்கியருடைய கோவில் குருத்துவார் என்று அழைக்கப்பட்டது அந்த காலத்தில். அதாவது குருவாசல். அந்த சீக்கியருடைய கோயில் வந்து குருவுடைய வாசல் அப்படின்ட்டு அந்த காலத்துல சொல்வது உண்டு. இதுபோல அந்த குருத்துவார் சென்று அங்க வரக்கூடிய மக்களுக்கு ஞானத்துடைய சேவை செய்வேன் நான். ஞானம் பிடித்ததோ அவர்களை, இன்று நீங்கள் எங்கள் சென்டருக்கு வர வேண்டும். உங்களை எங்களுடைய பெரிய சகோதரியுடன் சந்திக்க செய்வோம். அவர் ஒரு தபஸ்வினி. அவர் ஒரு யோகினி ஆவார் என்று நீங்க சென்டருக்கு வர அழைப்போம். இப்படியாக சிறிது சிறிதாக சேவை வளர ஆரம்பித்தது. பாருங்கள், பிரம்மகுமாரி ஈஸ்வரி விஸ்வவித்யாலயம் எப்படியெல்லாம் அந்த காலத்துல சேவை செய்திருக்கிறாள் அப்படின்றோம். இப்படியாக நல்ல நல்ல மனிதர்கள் வர ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் நான் தீதியுடன் அமர்ந்து சேவையினுடைய விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தேன். அந்த சமயத்துல ஒரு சகோதரர் ஒரு கூடை நிறைய பழங்களை கொண்டு வந்து வைத்துவிட்டு சென்று விட்டார். நாங்கள் அந்த பழங்களை பார்த்தபொழுது அவைகளை நாங்கள் சாப்பிட முடியவில்லை. ஏனென்றால் எங்களுக்கு பாபா நினைவிற்கு வந்தார். பாபா விட்டு நாங்கள் எப்படி பழம் சாப்பிடுவது? பாபாவ குழந்தைகளுக்கு ஊட்டாமல் எதுவும் சாப்பிட்டது இல்லை. ஏழ்மை பாகத்திலும் கூட என்ன இருந்ததோ அதனை மிக அன்போடு குழந்தைகளுக்கு தான் முதலில் ஊட்டினார். பாருங்க. இந்த பழக்கூடை கொடுத்த சகோதரர் அடுத்த நாள் வந்தபொழுது பழங்கள் அப்படியே இருந்ததை பார்த்து, நீங்கள் இதையெல்லாம் சாப்பிடவில்லையா? இவைகளை உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன். நீங்கள் சகோதரிகள் எங்களுக்காக இவ்வளவு பாடுபடுகின்றீர்கள் என்றார் அந்த சகோதரர். பிறகு வியாழக்கிழமை சத்குருவார் அன்று கடவுளுக்கு போக் படைத்து வைத்துவிட்டு பிறகு சாப்பிடுவோம். அப்படியே எது கிடைத்தாலும் உடனே சாப்பிட மாட்டோம். இதுதான் நாம் செய்யக்கூடிய தாரணை. இப்ப பிரம்மகுமார் எதை கொடுத்தாலும் உடனடியாக எதையும் சாப்பிடக்கூடாது. திருஷ்டி கொடுத்தும் சாப்பிட வேண்டும். முதலில் சிவபாபாவிற்கு அர்ப்பணம் செய்வோம். அதில் சிவபாபா நமக்கு கொடுக்கும் பொழுது அதுதான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு என்றேன். பிறகு நான் யக்னத்தினுடைய விஷயத்தை பற்றி கூறினேன். இப்படியாக அபுவில் எங்களுடைய மம்மா பாபா இருக்கின்றார்கள். அங்கு உலக அமைதிக்காக மகா யக்னம் படைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அநேக சகோதர சகோதரிகள் தபஸ்யா, அதாவது தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவர்களை விட்டு நாங்கள் இந்த பழங்களை சாப்பிட முடியாது. இந்த பழங்களை பார்க்கும் பொழுது முழு யக்னம் எங்களுக்கு ஞாபகம் வந்து விட்டது அப்படின்றேன். யக்னம் என்றால் என்ன அப்படி என்று அவர் கேட்டார். அவருக்கு நான் முழு விவரத்தில் சொன்னேன் அந்த இடத்தில். உடனடியாக அவர் மேலும் பழங்களை அனுப்புகின்றேன் என்றபடி உடனடியாக அனுப்பிவிட்டார். அந்த சகோதரர் பல முறை பழங்களுடைய கூடைகளை அனுப்பி கொண்டே இருந்தார். எங்க மதுபனுக்கு, பாண்டபவனுக்கு. யக்னத்தில் 400 சகோதர சகோதரிகள் இருக்கின்றார்கள் என அவர் தெரிந்திருந்தார். இதுதான் பாபாவுடைய அதிசயம். இப்படியாக யக்னத்தினுடைய சேவை கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தி அடைந்து கொண்டே இருந்தது. இவ்விதமாக ஒரு வியாபாரி வர ஆரம்பித்தார். அவர் நாட்டு நெய் வியாபாரம் செய்தார். அவர் எங்களுக்கு ஒரு நாட்டு நெய்யினுடைய டின் டப்பா கொண்டு வந்து கொடுத்தார். அந்த டப்பாவை மதுமனில் கொண்டு சேர்ப்பதற்காக நான் டிக்கெட் இல்லாமலே ரயிலில் ஏறிவிட்டேன். அப்ப அந்த ரயிலில் டிடிவும் வந்து விட்டார். சகோதரி எங்கு போய் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி என்றார் அந்த டிடி. நான் உங்களுக்கு தெரியுமா, அபுவில் உலக அமைதிக்காக மகா யக்னம் படைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அநேக சகோதர சகோதரிகள் தபஸ்யா செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்று அந்த டிடிக்கு சொல்லிவிட்டேன். அப்போ அந்த டிடி எனக்கு தெரியாது என்றார். அட சகோதரா, நீங்கள் ராஜஸ்தானில் இருக்கின்றீர்கள். தினமும் ரயிலில் வருவதும் போவதுமா இருக்கின்றீர்கள். இது கூடவா தெரியாது அப்படி என்று கேள்வி கேட்டார். இப்ப இது மிக ஆச்சரியமான விஷயம்தான் அப்படி என்றேன். அதற்கு அவர் அந்த மகா யக்னத்தில் என்ன நடக்கிறது அப்படி என்றார். அந்த யக்னத்தில் விகாரங்களை அர்ப்பணிக்க சுவாக செய்யப்படுகின்றது. இதன் மூலம் பரமாத்மாவிடமிருந்து அநேக சக்திகள் கிடைக்கின்றன. யாரெல்லாம் தாய்மார்கள், யாரெல்லாம் சகோதரிகள், யாரெல்லாம் சகோதரர்கள் தபஸ்யா செய்கின்றார்களோ அவர்களுக்காக இந்த நெய் டப்பா கிடைத்திருக்கிறது. இதனை கொண்டு சேர்ப்பதற்காக நான் சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த டிடியிடம் சொல்லிவிட்டேன். அதற்கு அந்த டிடி, நல்லது சகோதரி, டப்பாவை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள், அதெல்லாம் சரிதான். ஆனால் உங்களோட டிக்கெட் எங்கே அப்படி என்றார் அவர். நானோ டப்பாவை இலவசமாக கிடைத்திருக்கிறது. நான் இதை கொண்டு சேர்க்க போய் கொண்டிருக்கிறேன். நானோ சேவை செய்ய சென்று கொண்டிருக்கிறேன்.
என்னிடம் டிக்கெட் எங்கிருந்து வரும் அப்படி என்று நான் சொன்னேன். இது போல தன்னுடைய பழைய நினைவுகளை தாதி மனோகரேந்திரா சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த டிடியிடம், பரிசோதகரிடம். இப்படியாக அந்த டிடி மெதுவாக சிரித்தவாறு, "சகோதரி, நான் உங்கள் பாவனையை புரிந்து கொள்கின்றேன். உங்களுடைய பாவனை மிக நன்றாக இருக்கிறது. பரவாயில்லை. நான் உங்களை விட்டு விடுகின்றேன். ஆனால் மற்ற டிடி இப்படியும் வருவார்கள். அவர்கள் யாரேனும் உங்களுக்கு ஃபைன், அதாவது அபராதம் போட்டு விடலாம்" அப்படி என்று சொன்னார். எச்சரிக்கை கொடுத்தார். அதனால் அடுத்த முறை வரும்பொழுது கண்டிப்பாக டிக்கெட் வாங்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அடுத்த முறையும் உங்களைப் போலவே சகோதரர் வருவார். அவருக்கு எது உண்மையான விஷயமோ அதனை கூறுவேன் அப்படின்னு சொன்னார். நான் அவருக்கு ஞானமும் சொன்னேன். அவர் மிகவும் மகிழ்ந்தார். இப்படியாக நான் சேவை செய்து கொண்டே இருந்தேன். அனைத்து விஷயத்தையும் பாபாவிற்கு கூறிய பொழுது, பாபா சொன்னார், "மகளே, அப்படி செய்யக்கூடாது. அவர்களுடைய சட்டம் எப்படியோ அதன்படிதான் நீ நடக்க வேண்டும். டிக்கெட் எடுக்காமல் நீ வரக்கூடாது." இப்படி என்று அவர் எனக்கு அறிவுரை சொன்னார். ஏழ்மை வாழ்க்கையினுடைய நேரத்தில் என்னவெல்லாம் கிடைக்கின்றதோ அவற்றை உடனுக்குடன் மதுபனுக்கு அனுப்பி விடுவோம். ஒரு பைசா கூட எங்களிடம் வைக்க மாட்டோம். ஏனென்றால் இவ்வளவு பெரிய இயக்கணும், நாங்களும் சேவையில் வந்து விட்டோம். நான் உள்ளபூர்வமாக அனைவருடைய சேவை செய்து கொண்டிருந்தேன். பல நேரங்களில் நாங்கள் எங்களுக்காக எதுவும் வைப்பது கிடையாது அப்படின்றோ தாதி மனோகரேந்திரா தன்னுடைய கள்ளங்கபடமற்ற அந்த ஈஸ்வரி எப்படியெல்லாம் சேவை செய்திருக்கின்றார் பாருங்கள். நாமும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இது போல சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு தூண்டுதல் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகின்றோம். இப்படியாக ஆரம்பிக்கின்றார். நாங்கள் பசியோடு இருப்போம், ஆனால் யக்னத்திற்காக அனுப்பி விடுவோம். இப்படியாக பல முறை நீரில் உருளைக்கிழங்கை வேக வைத்து வெறும் சப்பாத்தியுடன் சாப்பிடுவோம். நாங்கள் வெறும் சப்பாத்தி சாப்பிடுகின்றோம் என்று எனக்கு ஒருபோதும் தோன்றியது கிடையாது. எனக்கு கடவுள் கிடைத்திருக்கின்றார், நான் அவருடைய சேவை செய்து கொண்டிருக்கிறேன் என்ற ஈஸ்வரியல் பெருமிதத்தில் நான் இருப்பேன். இவ்விதமாக சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் பலவிதமான தடைகள் வந்தன. பல முறையோ வீட்டுக்காரர்கள் வீட்டையும் காலி செய்வித்து விடுவார்கள். நாங்கள் அடுத்த வீட்டை வாடகைக்கு எடுத்து சென்றாலும் அந்த வீட்டுக்காரர்களையும் இந்த பிரம்மகுமாரிகளுக்கு வீடு கொடுக்காதீர்கள் என்று திசை திருப்பி விடுவார்கள். சில வீட்டுக்காரர்கள் நல்லது மாலை வந்து வீட்டு சாவி வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படி என்பார்கள். மாலை சாவி வாங்க சென்றால் உங்கள் பெயர் இங்கு மிகவும் கெட்டுள்ளது அப்படின்னு சொல்வார்கள். இங்கேயுள்ள மக்கள் நீங்கள் மந்திரவாதிகள் என்கிறார்கள். இப்படி தினமும் ஏதேனும் ஒரு தடை கண்டிப்பாக வந்து கொண்டிருக்கும். ஆனால் நாங்கள் அன்புடன் ஆத்மாக்களுடைய சேவை செய்து கொண்டே இருந்தோம். யாருக்கெல்லாம் ஞானத்தின் சேவை செய்தோமோ அவர்களை 12 மாதத்தில் திடமான தாரணை செய்வித்து நிச்சய புத்தி உண்டாக்கி பாபாவிடம் மவுண்ட் அபு கூட்டிக் கொண்டு செல்வோம். ஒரு முறை பாபாவை சந்தித்து விட்டால் அவர்கள் மேலும் திடமாகி விடுவார்கள். ஏனென்றால் பாபாவுடைய ஆன்மீக அன்பு, பாபாவுடைய ஆன்மீக திருஷ்டி கிடைத்தவுடன் முழு பார்ட்டியும் மதுபனிற்கு கூட்டி செல்லக்கூடிய குழுவும் மகிழ்ந்தே விடுவார்கள். பாபாவுடைய அதிசயம் என்னவென்றால் முழு பார்ட்டியும் புத்துணர்வு ஆக்கியே விடுவார். இங்கிருந்து அதாவது மதுவிலிருந்து சென்ற பிறகு இந்த சகோதரிகளுக்காக வீடு வாங்க வேண்டும், இவர்களுக்காகவும் செலவினை நாமே செய்ய வேண்டும் அப்படி என்று அவர்களுடைய மனதில் தோன்றிற்று. இப்படி அவர்களே பொறுப்புடன் அனைத்தையும் செய்தார்கள். அவர்கள் தான் வீடு வாங்கினார்கள். சேவையும் வேகம் எடுத்தது. இப்படியாக சிவபாபாவுடைய பேரில் பாபாவிற்கு சதா திடமான அசைக்க முடியுமான நிச்சயம் இருந்து கொண்டே இருந்தது. இப்படியாக சில நாட்கள் சென்றே கொண்டிருந்தது. ஏழ்மையுடைய பாகம் சில காலம் நடந்தது. பெக்ரி பார்த்து சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் சிவபாபுடைய அநேக அதிசயங்கள் பார்க்க கிடைத்தது. இப்படியாக தாதி மனோகர் அவர்கள் நம்மிடம் தன்னுடைய ஆன்மீக அனுபவத்தை நம்மிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த பாக்கிய விதாத தொடரின் மூலமாக. அந்த சமயத்தில் யக்னத்தில் எதுவும் எங்களுக்கு இல்லை. பருப்பும் இல்லை, அரிசியும் இல்லை. அந்த அலுவலகத்தில் பாபாவிடம் அதாவது அங்கே போலி தாதி, அதாவது சமையலுக்கு பொறுப்பான தாதி இருந்தார். அப்போ அந்த போலி தாதி வந்து, "பாபா, இன்று என்ன செய்வது?" அப்படி என்பார். "மகளே, என்ன உள்ளதோ அதை செய்" என்று பாபா சொல்லுவார். பாபா இன்று எதுவுமே இல்லை என்று போலி தாதி சொல்வார். சரி, நல்லது மகளே, நீ 12 மணிக்கு வா என்னிடம் அப்படி என்று பாபா சொல்லிவிடுவார் அவரிடம்.
12 மணிக்கு பாபா ஏன் கூப்பிட்டார் என போலிதாரி யோசிப்பார். ஆனால் 12 மணிக்கு ஒரு போஸ்ட் தபால் வரும். போஸ்டில் எங்கிருந்தாவது ஏதேனும் பணம் வந்து கொண்டிருந்தது. பாபா குழந்தைகளை உடனே அழைத்து, குழந்தைகளே பருப்பு, அரிசி, மாவு எல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பஜாரில் போய் அங்கு வாங்கி வந்து அனைத்து குழந்தைகளுக்கு சாப்பாடு செய்து கொடுங்கள் அப்படி என்பார். கடைசியில் ஒரு நாள் பாபா இந்த பணம் எங்கிருந்து வருகிறது என நான் பாபாவிடம் கேட்டே விட்டேன். பாபா மிக நிச்சயமுடனும் கவலையற்று, மகளே, பாபாவுடைய குழந்தைகளோ நாலாபுறமும் இருக்கின்றார்கள். சில குழந்தைகள் தபாலில் பணம் அனுப்பி விடுகின்றார்கள். அவ்வப்பொழுது எங்கிருந்தோ பணம் வந்து விடுகிறது. அவ்வப்பொழுது ஏதாவது பக்தர்களிடமிருந்து வந்து விடுகிறது. அவர்களுக்கு சிவபாபாவுடைய டச் உணர்த்துதல் ஏற்படுகின்றது. அதனால் பணமும் அனுப்பி விடுகின்றார். இது மட்டுமின்றி, மகளே, இந்த யக்னம் சிவபாபா படைத்திருக்கின்றார். நானோ சிவபாபாவிடம், அதாவது பாபா என்னுடையது என்று எதுவுமே கிடையாது. இவர்கள் அனைவரும் உங்களுடையவர்கள். யக்னமும் சரி, நீங்கள் தான் படைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் எங்களுக்கு சாப்பிட கொடுக்கவில்லையாயின் உங்களுக்கும் போக் கிடைக்காது. அது மட்டுமின்றி இந்த பிரம்ம பாபாவில் சாப்பிட மாட்டார் என பேசுவேன். இப்படியாக இனிமையான விஷயங்களை பிரம்மா பாபா சிவபாபாவுடன் பேசுவார். எவ்வளவு அழகா இருக்குது பாரு, சிட்சாட் செய்திருக்கிறாரு. இவை அனைத்தும் சிவபாபாவுடைய அதிசயங்களாக அந்த காலத்தில் பெக்கரி பாட்டில் இருந்தது. எங்கிருந்தாவது பணம் வந்து கொண்டே இருந்தது. ஏழ்மை பாகத்திலும் கூட யக்னத்தில் ஒருபொழுதும் நாங்கள் பசியாக இருக்கவில்லை என்பதை நானே பார்த்தேன். இப்படியாக சொல்லக்கூடிய அந்த பட்சத்தில் ஏழ்மை வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் கூட நாங்கள் பசியோடு தூங்கவில்லை. அப்பாவி பண்டாரி, அதாவது பண்டக பாதுகாவலன், தன்னுடைய குழந்தைகள் ஏதேனும் சாப்பிட வைத்து வயிறு நிரப்பி விடுவார். அதுதான் சிவபாபா. எங்களுக்கு ஏழ்மை வாழ்க்கை என்று உணரப்படவே இல்லை. நாங்களோ மம்மா பாபாவோடு ஈஸ்வர பெருமிதத்தில் மூழ்கியிருந்தோம். இப்படியாக தன்னுடைய பாக்கிய விதாதாவில் தாதி மனோகர் இந்திரா, தீதி மன்மோகினி, பிரம்மா பாபா, சிவபாபா, மம்மா, தாதி கங்கை எப்படியெல்லாம் டெல்லியில் சேவை செய்தார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் உருளைக்கிழங்கை வேக வைத்து சப்பாத்தி சாப்பிட்டு இருக்கின்றார்கள் பாருங்கள். அப்ப இதை கேட்கும்போது நமக்கும் வைராக்கியம் வர வேண்டும். நான் பாபாவுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் அப்படி என்று திட எண்ணத்தோடு இன்றைக்கு இதை முடிப்போம். நாளைக்கு வேறொரு மகான் ஆத்மாவை பார்க்கலாம். அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக இந்த அலௌகிக வாழ்க்கையினுடைய விசேஷமான ஆதிரத்தனங்கள் சொன்ன பாக்கிய விதாதாவிலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு விசேஷ மகான் ஆத்மாவை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய விசேஷமான ஆத்மா தாதி மனோகர் இந்திரா அவர்கள். நேற்று கூட தாதி கங்கை சொன்னாங்க இல்லையா, மாறு வேடத்தில் தாதி மனோகர் அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு வந்து என்னை பாபாவுடைய ஞானத்தை சொல்லி கூப்பிட்டு கொண்டு போனார். அதனால்தான் பிரம்ம பாபா அவருக்கு பகுரூபி என்ற பெயர் வச்சிருக்காராம். அடுத்து அந்த விசேஷங்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அவருடைய விசேஷம் பார்க்கலாம். தாதி மனோகர் இந்திரா அவர்கள் தன்னுடைய 12 வயதில், அதாவது 1936ஆம் ஆண்டு இந்த ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தினுடைய இயக்கத்தின் உறுப்பினராக இணைந்தார். 14 வருடங்கள் இந்த ஆன்மீக இயக்கத்திலிருந்து கொண்டு, அதாவது யோகபட்டி ஆன்மீக ஞானம் பயின்றார். 1 வருஷம் கிடையாது, 2 வருஷம் கிடையாது, 14 வருடம். தாதி மனோகர் 1950ஆம் ஆண்டு மவுண்ட் அபுக்கு வந்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு டில்லி சேவைக்கு சென்று முதல் சென்டரை டில்லியில் ஆரம்பித்தார். முதலாவதாக பஞ்சாப் மற்றும் ஹரியானாவிலும், அதற்கு பிறகு பல வருடங்கள் இந்தியாவினுடைய பல இடங்களிலும் சேவை செய்தார். 1970 தலைமையிடமாகிய மவுண்ட் அபில் நிரந்தரமாக தங்கிவிட்டார். 1970 நம்மலாம் அப்ப பிறந்தோமா என்னன்னு தெரியல. 18 நவம்பர் 2008ஆம் ஆண்டு தன்னுடைய பூதவடலை நீத்து பாபாவுடைய மடிக்கு சென்றார்கள். பார்ப்போம்,
அவருடைய விசேஷத்தை பற்றி இப்படி சொல்கின்றார். 1950 எக்கிய குழந்தைகள் அனைவரும் கராச்சியிலிருந்து மவுண்ட் அபுவிற்கு வந்தோம். பாகிஸ்தான்ல இருந்தது இல்லையா? அங்கிருந்து. நாங்கள் இங்கு வந்தபொழுது எங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எங்களிடம் வாருங்கள் என எங்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள். ஆனால் எங்களுக்கு பாபா விட்டு எங்கு செல்ல விருப்பமில்லை. பிறகு மெதுமெதுவாக யக்ஞத்தில் ஏழ்மை பாகம் வந்துவிட்டது. பெக்ரி பாட். 14 வருடங்கள் குழந்தைகளாகிய எங்களுக்கு பாபா தன்னுடைய அனைத்தையும் செலவு செய்து விட்டார்.